அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் மனசார விரும்பக்கூடிய நபர் இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே இருந்த காதல் போயிடுச்சு, இனிமேல் காதலே வராது, என் வாழ்க்கையில் உனக்கான இடம் இனி கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காங்க, ரொம்ப வெறுத்துட்டாங்க, உங்களுடைய ஞாபகமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பர்சனுடைய மனசை மாற்றி ஒரே நாளில் பேச வைக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான மெத்தடை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ, பணம் சார்ந்த தேவைகள் இருந்தாலும் சரி, வேலை வேணுமா, வீடு கட்டணுமா, நிலம் வாங்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் பொன்பொருள் வாங்கணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ உங்களுடைய தேவைகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு கோரிக்கைகளை மட்டும்தான் வச்சு இதை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடை 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 21 நாட்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோரிக்கைகளுக்காக அடுத்து நீங்கள் இதை செய்யலாம். ஒரே நேரத்தில் 2-3 கோரிக்கைகளுக்காக செய்யக்கூடாது. இந்த மெத்தடை நீங்கள் நண்பர்களுக்காக செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகிறதுக்காக நீங்கள் செய்யலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யலாம். பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப இந்த லவ் ஒன்று சேரணும்னா நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை செய்யலாம். இந்த மாதிரி யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் செய்யணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். இந்த மாதிரி 2 வேளைகளில் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யணும். இதில் உங்களுக்கு ஒரு நோட்டு தேவைப்படும். ப்ளைன் நோட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் நோட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதே நோட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா புது நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக இதை செய்கிறீங்க, ஒன் சைடு லெவலில் இருக்கிறவங்க செய்கிறீங்க, கணவன் மனைவிக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களுக்காக செய்கிறீங்க அல்லது பெற்றோர்களுக்காக செய்கிறீங்கன்னா ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. பண தேவைகளுக்காக செய்கிறீங்க, ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், பிற தேவைகள் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் பென் பயன்படுத்திக்கலாம். அல்லது ப்ளூ கலர் பென்னு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப உங்கள் நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமும் இருக்கக்கூடாது, வெறுப்புணர்வுகளும் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இதை நீங்கள் செய்யணும். காலையில் எந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு இதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே உங்களால் எழுத முடியும்னா நீங்கள் எழுதலாம். எந்திரிச்ச உடனேயே நீங்கள் 30 நிமிஷத்துக்குள்ளாடி இதை நீங்கள் எழுதணும். சரியா? எந்திரிச்ச 30 நிமிஷத்துக்குள்ளாடி. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் எழுதணும். 21 முறை நீங்கள் எழுதுவீங்க. இந்த 21 முறை நீங்கள் எழுதுகிறப்போ பிரித்து எழுதலாம். சரியா? காலையில் நீங்கள் ஒரு 10 வாட்டி எழுதிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 வாட்டி நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இல்லை காலையில் ஒரு 7 வாட்டி எழுதிட்டு மீதி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதலாம். இந்த மாதிரி 2 வாட்டி நீங்கள் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக 2 வாட்டி நீங்கள் எழுதணும். ஏன்னா ஒரே நேரத்தில் 21 வாட்டி உங்களால் எழுத முடியும். அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இமோஷன் எழுதுகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துடும். சரியா? அதனால தான் 2 வாட்டி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. 2 வாட்டி நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹை லெவலுக்கு போகும். சரியா? அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களை செய்ய சொல்கிறது. இந்த மெத்தடை நீங்கள் எழுதுகிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட எழுதலாம், சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எப்படி உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது. வெறும் தரையில் உட்காராமல் ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிங்க. மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு மெத்தட் செய்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த மெத்தட்ஸ்குள்ளாடி நீங்கள் போகணும். ஏன்னா உங்களுடைய மனம் ஒரு நிலையாகும். ஒரு நிலையாகி நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய கவனம் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறது.
அதுக்கு அடுத்து உங்கள் நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள். இப்போவும் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவங்க ஹாப்பியாக உங்கள் கூட வாழ்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்காக அந்த நபர் செய்கிறாங்க. ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. இந்த நபர் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த உணர்வுகளை ஹாப்பியாக நினச்சி பார்க்கணும். இப்போ வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். என்ன வேலை வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சம்பளம் உங்களுக்கு வருது. ஹாப்பியாக நினச்சி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு நினைக்கணும். பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்டிங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அந்த பணம் வந்ததுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை நீங்கள் ஹாப்பியாக நினச்சி பாருங்கள். வீடு கட்டுறதா இருக்குது அப்படின்னா வீடு கட்டி முடிச்சிட்டீங்க. அந்த வீட்டில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி கார் வேணும் அப்படின்னா என்ன கார் வேணுமோ அந்த கார் வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஓனாக வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க. சரியா? கார் விண்டோவை ஓப்பன் பண்ணுறப்ப ஜில்லுன்னு காற்று உங்கள் மேலே அடிக்குது. ஒரு ஃபீல் அதை உணர்ந்து நீங்கள் ஓட்டணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் உணர்வு பூர்வமாக நினச்சிட்டு அடுத்து நீங்கள் எழுதணும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. இன்று என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. ஏனெனில் நாம் விரும்பிய நபர் என் வாழ்க்கையின் இறுதி வரை கிடைத்ததற்கு நன்றி. இதை தான் நீங்கள் வந்து எழுதணும். 21 முறை நீங்கள் வந்து எழுதணும். இப்போ நீங்கள் வேலை வேணும் அப்படின்னா இங்கே நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. ஏனெனில் இதுக்கு அடுத்து வந்து மாற்றணும் இந்த சென்டென்ஸை. சரியா? நான் விரும்பிய வேலை எனக்கு கிடைத்து விட்டது. மன நிறைவோடு வேலை செய்கிறேன். நன்றி. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பணம் வேணும் அப்படின்னா ஏனெனில் வரைக்கும் நீங்கள் காமனாக வந்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறமா எனது அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய் இன்று இருப்பதற்கு நன்றி. அடுத்து வீடு வேணும் அப்படின்னா ஏனெனில் வரைக்கும் நீங்கள் காமனாக எழுதிட்டு எனது சொந்த வீட்டில் இன்று மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். நன்றி. கார் வேணும்னா என்ன கார் வேணுமோ அந்த காருடைய நேமை எழுதிட்டு என்னுடைய இந்த சொந்த காரில் நான் எல்லா இடத்திற்கும் சென்று வருகின்றேன். நன்றி. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? என்ன வேணுமோ அந்த விஷயம் நீங்கள் இப்போ அடைஞ்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மாதிரியே நீங்கள் எழுதணும். இதை 21 வாட்டி நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு நாளுமே 21 வாட்டி எழுதணும். இந்த மாதிரி 21 நாட்கள் நீங்கள் எழுதிக்கோங்க. 21 நாள் முடிச்சதுக்கப்புறமா இந்த நோட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் பர்ஃப்யூம்னால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்ஃப்யூம்னால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அந்த நோட்டை உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க. 21 நாட்களுக்குள்ளாடி நல்ல மாற்றம் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுத இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய ஆழ் மனதில் வந்து பதிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை இருக்காது. உங்கள் பர்சனை பற்றின நினைவுகள் வரப்போ கூட நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளாடி ஏற்படும். உங்கள் நபருக்குள்ளாடியே நல்ல மாற்றம் வந்து ஏற்படும். அவங்களே மனசு மாறி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்கள் என்ன விஷயம் ஆசைப்பட்டீங்களோ நிச்சயமாக 100% நடக்கும். முழுமையாக நீங்கள் நம்பி எழுதுகிறப்போ நிச்சயமாக நடக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.